Hi everyone, I'm Mahalakshmi from Chennai. Hello Dharnika. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் ஏன் நான் சொல்றேன்னா, என்ன கிட்ட இருக்க பொட்டன்ஷியலை ஸ்கல்ப் மூலியமா தான் வந்து என்னால் புல் அவுட் பண்ண முடிஞ்சது. நான் ரொம்ப வருஷமா வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் நான் என்ன எஃபர்ட் போட்டாலுமே வந்து அது அந்த நேரத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கே தவிர சஸ்டைனபிளா இல்லை. லைக் வந்து அது ஒரு ஸ்டேபிளாவே என்னோட வெயிட் வந்து மெயின்டைன் ஆகல. என்ன சொல்லணும், இப்போ நான் எக்ஸசைஸ் பண்றேன் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது என் வெயிட் ரெடியூஸ் ஆகும். எக்ஸசைஸ் பண்ண இல்லை இரெகுலரா பண்ணுறேன் அப்படின்றப்போ என் வெயிட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிரும். நான் இது வரைக்கும் நிறைய டைப்ஸ் ஆஃப் வந்து வெயிட் லாஸ் ஜர்னி ட்ரை பண்ணியிருக்கேன். ஈவன் நான் ஜிம் கூட போய் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். பட் எதுவுமே வந்து எனக்கு ஆப்டா இருந்தது இல்லை. பட் வந்து நான் ஸ்கல்ப் எப்படி வந்து அப்ரோச் பண்ணனா, நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுன்றது என் மைண்ட்ல இருந்தது. பட் ஆனால் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுவோம், அகைன் ஜிம் போகணுமா இல்ல எந்த மாதிரி பண்ணுன்ற ஐடியா என்கிட்ட எதுவுமே கிடையாது. அப்பதான் வந்து ரேண்டமா வந்து உங்களோட ரீல் வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம், இதுவும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேஜ் ஃபுல்லா பார்த்தேன். ஒரே நாள்ல உட்காந்து ஃபுல் பேஜஸ், டெஸ்டிமோனியல்ஸ், ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்பாக்சனா இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா உங்களை அப்ரோச் பண்ணியிருந்தேன். அப்படியே வந்து அந்த டைம் வந்து நீங்க பிஸியா இருந்ததுனால நீங்க என்னோட இது மெசேஜே பார்க்கல. ஸோ நான் ஒரு 2-3 days கண்டினியூஸா ஃபாலோ பண்ணி தான் உங்கள்கிட்ட பேசின உடனே வந்து நான் வீட்டில் சொல்லி கேட்டேன், இந்த மாதிரி வந்து நான் பார்த்துருக்கேன், நான் போறேன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட பேசி 2 days நான் ஜாயினும் பண்ணிட்டேன். இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஐடியா கிடையாது நான் வந்து இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணுவேன், எவ்வளோ கேஜிஸ் பண்ணுவேன், மாதிரி எதுவுமே கிடையாது. பட் வாட் ஐ தாட் மீன்ஸ் வெயிட் லாஸ் பண்ணணும், இன்னும் ப்ராப்பர் வேலை பண்ணணும், ஹெல்தியர் வெர்ஷனா பண்ணணும். எதுவுமே வந்து நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒரு குறிப்பிட்ட பீரியட்காக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டே கிடையாது. நம்ம லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணுன்ற என்டையர் தாட்டோட தான் உள்ளே வந்தேன். உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த 50 days வந்து எனக்கு போனதே தெரியல சீரியஸா. அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்தது எனக்கு. என்னன்னா வந்து அந்த ஜேர்னில வந்து எனக்கு புதுசா என்ன பியூரிஃபை பண்ண மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்தது. ஏன்னா அவங்களோட டயட் ஃபுட் எல்லாமே வந்து அவ்வளோ ஹெல்தியர் வெர்ஷன் எம்மியா இருந்தது கூட. ஈவன் என்னோட சிப்லிங்ஸ் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி சில டிஷ்ஷஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங் எப்படி இருக்கும்னா, எனக்கு மட்டும் நான் குக் பண்ணி சாப்பிடுவேன் அந்த டயட் ஃபுட்ஸ் எல்லாமே. அவங்க எல்லாரும் வந்து என்ன இப்படி சாப்பிட்டு இருக்க நீ தனியா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருந்தாங்க. பட் ஆனா வந்து ஒரு சில ஃபுட்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அவங்களுக்கே. ஸோ அவங்களும் வந்து என்ஜாய் பண்ணி இப்போ நாங்கள் எல்லாம் ஒன்னாவே சாப்பிடுவோம். டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து சொல்ல போனா அந்த டயட் ஃபுட் மாதிரி தெரியாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா நீ டயட்ல இருக்கியா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்களே. அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து கஷ்டமாவே இருக்காது. எல்லாமே ஈஸி டு ஃபாலோ. அதே மாதிரி பிரைஸ், பேக்கேஜோட பிரைஸ் வந்து டோட்டலி அஃபோர்டபுள். ஏன் சொல்றேன்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ்ல தான் இந்த 50 days சேலஞ்சோட பேக்கேஜா இருக்கட்டும், இல்ல 100 days சேலஞ்சோட பேக்கேஜாவும் இருக்கட்டும், ஈச் பெனி அவங்க பே பண்றது வந்து வொர்த்ஃபுல்லா தான் இருக்கும் அவங்களுக்கு. ஐ அஷ்யூர் தட். இந்த ஜேர்னில வந்து நான் டோட்டலா வந்து 8.5 kgs கிட்டத்தட்ட லாஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு ஃபுல் தேங்க்ஸ் வந்து அண்ட் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு தாரணி அக்கா. தேங்க்யூ சோ மச் அக்கா. தேங்க்யூ.